ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உழவர் சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன காய் வாங்கியிருக்கோன்றதை வாங்க பார்க்கலாம். தக்காளி வாங்கியிருக்கோம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சௌச்சௌ, தேங்காய், இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம அளவாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கீரை வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை வித்துட்டு இருந்தாங்க, சிகப்பு கீரைன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. 2 கீரையும் வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி கழுவி அன்னைக்கே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். வாங்க என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு தேங்காய் எடுத்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை உடச்சாச்சுங்க. உடச்சி இதில் பாதி தேங்காவை நம்ம எடுத்து சில்லு போட்டுக்கலாம். சில்லு போட்டு அவங்ககிட்ட ஓரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு பார்த்திங்கன்னா தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் ரெடியாக உரித்து கழுவி வச்சுக்கோங்க. இங்கிட்டு தக்காளி தேவையானது எடுத்துக்கலாம். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நான் இதில் போட்டது ஒரு தக்காளி மீடியம் சைஸ் போட்டிருக்கேங்க. இங்கிட்டு வடச்சட்டி நல்லா கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ரெடியாக வச்சுக்கலாம். இங்கிட்டு நம்ம வெங்காயம், பூண்டு, வரமிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வரமிளகா தான் சேர்த்துக்கிட்டேன். இதோடு நம்ம இப்போ தேங்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம நல்லா அலசிட்டு நம்ம தேங்காவையும் இப்போ சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நம்ம மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கசக்கி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்ம பிகினருக்காக ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகிறவங்க அவசரமாக போகும்போது இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி சமைச்சு சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான தண்ணியை நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்தனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடச்சட்டியை சூடு பண்ணியாச்சு. இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிருந்தோம். எண்ணெயும் சூடான பிறகு கருவேப்பிலை, கடுகு, வரமிளகா போட்டு நம்ம தாளிச்சுக்கிட்டோம். தாளித்து அந்த பச்சையை அரைச்சதை இதில் கொட்டி அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு நம்ம அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்கிட்ட நம்ம இட்லியோ தோசையோ நம்ம சமைச்சிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு சீக்கிரமாக வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அவசரமாக கிளம்புற அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம தோசை தான் சுட்டுட்ருக்கோம். தோசையை சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம சட்னி பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் ஒரு கொதிச்சு அதோட நுரையும் சேர்ந்து வருங்க. அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் தான். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம உப்பு தேவையானது இப்போ சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதை சேர்த்தா சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை எல்லா வயதினரும் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் காரமும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசையும் நம்மளுக்கு ரெடியாக வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாதாங்க அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.